ஹலோ எல்லாருக்கும். நாங்கள் எந்த மால்தீவ்ஸ்க்கோ அண்டமானுக்கோ போகலை. நாங்கள் போகிறது பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டு கர்நாடகாவில் உடுப்பிக்கு. ஸோ உடுப்பி, மால்பே பீச் அண்ட் சென்ட் மேரிஸ் ஐலாண்டு போக போகிறோம். இது ஒரு நைட்டு ஜர்னி இருக்கும். நைட்டு பஸ் ஏறுனா நம்மளுக்கு காலையிலேயே அங்கே ரீச் பண்ணோம். காலையிலே அந்த உடுப்பி சிட்டி பஸ் ஸ்டாண்ட்லேயே நம்மளுக்கு மால்பே பீச்சுக்கு லோக்கல் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த பஸ்லேயே நாங்கள் மால்பே பீச்சுக்கு வந்துட்டோம். இங்கே நம்ம சென்ட் மேரிஸ் ஐலாண்டுக்கு போக போகிறோம். இந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு மால்பே பீச்லேருந்து போட்டில் கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு 250 to 300 ருபீஸ்க்கு டிக்கெட் இருக்கும் ஒரு ஆளுக்கு. ஸோ இங்கத்துலேருந்து நம்மளுக்கு ஐலாண்டு ஒரு 500 மீட்டர்ஸில் இருக்கும். ஸோ போகும்போது ரொம்ப ஜாலியாக பசங்க எல்லாம் விளையாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப ஜாலியாக போனோம். அண்ட் நாங்கள் இருக்கிறது கர்நாடகா, இந்த பிளேஸு உடுப்பி. அண்ட் இந்த போட்டில் பாட்டு மட்டும் எல்லாமே தமிழ் சாங்ஸ் தான் ப்ளே பண்ணாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. போகிற வழியில் மொத்தம் இந்த போட்டில் ஏதாவது ஒரு பெரிய மீன் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நான் நின்றுட்டே பார்த்துட்டே போனேன். ஆனால் ஒரு பெரிய மீன் கூட எனக்கு கண்ணுக்கு தெரியல. இந்த ஐலாண்டு ரொம்ப ஸ்பெஷலானது. இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் பார்க்குறதுக்கு எல்லாருமே மால்தீவ்ஸ், அண்டமான் இல்லை ஃபாரின் வேறு கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போவாங்க. அவ்வளோ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் நம்ம இந்தியாலேயே நம்ம பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்லேயே இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சிருந்தால் எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி. ஸோ இங்கே நம்ம பார்க்கலாம் எவ்வளோ அழகான ஒரு பீச்சு, எப்படி இருக்குது தெரியுமா? எனக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. இங்கே போய் இறங்கின உடனே நான் ஒரு குழந்த மாதிரி மாறி எகிர்றேன், குதிக்கிறேன், என்னை ஓடுறேன், என்னென்னமோ கத்துறேன், வா அப்படின்னு சொல்லிட்டு கற்றுட்டே போயிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோ என்னை நானே மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இது. இங்கே ஒரு செடிக்கு கீழே அந்த ஊஞ்சல் கட்டிட்டு இருக்காங்க. அந்த ஊஞ்சல் மேலே உக்காந்து இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடிட்டே அந்த பீச் வேவ்ஸ் பார்த்துட்டு இருந்தா ஆஹா செம்மையாக பீஸ்ஃபுல்லாக, அவ்வளோ மைண்டு காமாக, அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். அந்த ஒயிட் சாண்டு, இந்த ப்ளூ வாட்டர், ராக்ஸு, இந்த ராக்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஏஜ் இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ், இந்த மாதிரி ஒரு ஐலாண்ட் நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமே நிறைய வருஷத்துக்கு யாருக்குமே தெரியல. ஒரு 100 இயர்ஸாக மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது நம்ம இந்தியாவில் தெரிஞ்சு ஒருத்தருக்கு இப்போது இன்னும் சோஷியல் மீடியா, கூகுள் இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா இது நிறையா ஃபேமஸ் ஆகிட்டு இப்போ நிறையா பேர் போய் விசிட் பண்ணுறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களே பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போது உண்மையாக நீங்கள் சொல்லுங்கள், என்ன தோணுது உங்களுக்கு? நிஜமாலுமே நம்ம எங்கேயோ ஃபாரின் ட்ரிப்பில் இருக்கிற மாதிரி ஃபீல் இல்லை? ஸோ அப்படியே தான் நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ அங்கேயே தான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பக்கத்தில் ஒரு வழி இருக்குது. அந்த வழியில் ஆக்சுவலி ரிஸ்ட்ரிக்டட் ஏரியா, யாருமே போகக்கூடாது. பட் எல்லோரும் போயிருக்கிறதுனால நாங்கள் கூட போனோம். பட் ஆக்சுவலாக நாங்கள் கூட பண்ணது தப்பு தான். நாங்களும் போயிருக்கக்கூடாது. அந்த மாதிரி ரிஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க, நம்ம போவே கூடாது. ஓகே, ஸோ இது ஃபேமிலி ட்ரிப் ஆனதுனால ஒருத்தர் போய் அவங்க பின்னாடி நாங்களும் போய் அந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மேலே இந்த ராக் மேலே நின்றுட்டு இந்த பீச் வியூ பார்க்கும்போது அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக நம்ம பிக்ஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மால்தீவ்ஸில் விதவிதமாக போஸ் எல்லாம் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி எல்லாம் எடுத்து நம்ம எல்லாமே ஜாலியாக எல்லாருக்கும் காமிச்சிக்கலாம். செம்மையாக இருக்கும். இது ஏதோ ஒரு ப்ரைவேட் ரெசார்ட் மாதிரி, இல்லை நம்மளுக்கே தனியாக ஒரு பீச்சு ரெசார்ட் தனியாக இருக்குமே, அந்த மாதிரி ஏதோ ஒரு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீல் இருக்கும்.
செம்மையாக இருக்கும். ஸோ அது முடிஞ்சு ஆக்சுவலாக வந்து நம்மளை போட்டில் கூட்டிகிட்டு போகிறவங்களே திருப்பி கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ நம்ம ஒரு வாட்டி போனால் 1 ஹவர்க்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் யாருமே 1 ஹவர்க்குள்ளே போகிறதில்ல. 2 ஹவர் 3 ஹவர் கூட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி வருவாங்க. ஒரு வாட்டி தானே நம்ம போகிறோம். ஸோ உடனே வர சொன்னால் அந்த தண்ணியில் இறங்குனவங்களுக்கு எப்படி வர முடியாது. ஸோ அங்கேயே போட்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு பிடிச்சப்போ போயிட்டு எப்போ ரிட்டன் போகிறதுக்கு தோணுமோ அப்போ வந்து ஏதோ ஒரு போட்டில் ஏறினா அவங்களே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஓகே, ஸோ அங்கே வந்து நீங்கள் மால்பே பீச்சில் ரிட்டன் வரும்போது நிறையவே வாட்டர் கேம்ஸ் இருக்கும், பேராசீலிங் இருக்கும், இந்த வாட்டர் ரைடிங்ஸ் இருக்கும், அந்த வாட்டர் ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா கேம்ஸு எல்லாமே விளையாடிட்டு அங்கேயே வந்து நீங்கள் நிறைய நான்வெஜ் தான் அங்கே கிடைக்கும். பீச் பக்கத்தில் இருக்கிறதுனால நிறையா மீன், எறா, ஃப்ரைஸு எல்லாமே விதவிதமாக வேறு டிஷ்ஷஸ் எல்லாமே நான்வெஜ்லேயே ஃபிஷ்ஷு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாமே நீங்கள் சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நீங்கள் ரூமுக்கு போகலாம். இல்லைனா பக்கத்தில் இன்னொரு பிளேஸ் இருக்குது, கோடி அப்படின்னு சொல்லி. அந்த பிளேஸுக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். நாங்கள் அங்கே போனதுக்கப்புறமா பைக் ரெண்ட்டுக்கு வாங்கிட்டோம். ஒரு நாளைக்கு 400 to 600 சம்திங் என்னமோ இருந்துச்சு, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ ஒரு 24 ஹவர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பைக் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு நாங்கள் போயிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் போகிற பிளேஸ் என்ன தெரியுமா? கோடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, ஒரு சைடு நதி இருக்கும், ஒரு சைடு வந்து ஓஷன் கடல் இருக்கும். ஸோ ஒரு சைடு வந்து ஸ்வர்ணா ரிவர், இன்னொரு சைடு வந்து அரேபியன் ஓஷன். செம்மையாக இருக்கும். நீங்கள் போகும்போது அந்த ஃபீல் உங்களுக்கு அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கும். நடுவில் ஒரு ஊர், அந்த ரோட்டில் நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த சைடு பீச்சு, இந்த சைடு வந்து நதி, சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே சேர்ற ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் உங்களுக்கு வீடியோ கடைசியில் வரும். நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போகிற வழியெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இங்கே எல்லாமே சின்னதாக குட்டி குட்டியாக வீடு இங்கே இருக்குது இந்த வில்லேஜில். அந்த வீட்டுக்கு முன்னாடியே சின்ன செடி, காய்கறி, இந்த கீரை, இதெல்லாமே ஃப்ளார்ஸு, இதெல்லாமே பிளான்ட்ஸ் எல்லாமே போட்டு செம்ம அழகாக வச்சுருந்தாங்க வீடு எல்லாமே. ஸோ இது ஸ்வர்ணா நதி, அந்த பக்கம் பீச்சு. ஸோ அங்கத்துலேருந்து பைக் பார்க் பண்ணி கொஞ்சம் நேரம் முன்னாடி ஒரு 5 நிமிஷம் வாக் பண்ணிவிட்டு முன்னாடி வந்தால் இங்கே அருமையான அவ்வளோ அழகான ஒரு பங்களா. அதுக்கு எதிரில் வந்து அரேபியன் ஓஷன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு கனவு இருக்கும் தெரியும் இல்லையா? எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது, பீச் வியூவில் வந்து ஒரு வீடு கட்டிக்கணும்னு. அதுவும் இவ்வளோ கிட்ட, இவ்வளோ அழகாக இருக்குன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. யாருமே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ ப்ரைவசியாக அவ்வளோ அழகாக இருக்குது அந்த வீடு. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வியூவில் வந்து ஒரு வீடு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்கு ஒரு காமெண்ட் போட்டுடுங்க, ஒரு லைக் போட்டுடுங்க. அண்ட் இதுதான் கோடி. ஸோ இங்கத்துலேருந்து நான் மறுபடியும் உங்களுக்கு வேறு லொக்கேஷன், உங்களுக்கு அந்த தண்ணி, நதியும் ஓஷன் ரெண்டுமே மிக்ஸ் ஆகுறத ஒரு பிளேஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் நான் இங்கே உக்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்குவேன் இந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு. ஓகே, இந்த ஊருக்காரங்களோட லக்கு பாருங்கள். அந்த சைடு ஓஷன், இந்த சைடு வந்து ரிவர், நடுவில் இந்த 4 வீடு. எவ்வளோ ஒரு எப்படி நான் சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ அருமையான ஒரு இடம். எதிரில் வந்து இந்த டெல்டா பாயிண்ட்டு, ரெண்டுமே மிக்ஸ் ஆகிற ஒரு பாயிண்ட்டு. இதை விட ஒரு லக்கு யாருக்கு வரும் சொல்லுங்கள்? ஸோ இது நான் திருப்பி நான் சொல்லிட்டே இருக்கேன். இந்த சைடு வந்து ஸ்வர்ணா ரிவர், இந்த சைடு வந்து அரேபியன் ஓஷன். ஸோ ரெண்டுமே தண்ணி மிக்ஸ் ஆகிற ஒரு இடம் இது, இந்த டெல்டா பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா கிடைக்கிறது நம்ம பார்க்குறது ரொம்ப ரேரு. இது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிளேஸ். அந்த சைடில் போனால் உப்பு தண்ணி, இந்த சைடில் போனால் ஸ்வீட்டு தண்ணி, குடிக்கிற தண்ணி. இந்த டெல்டா பாயிண்டில் வந்து நான் ரொம்ப நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுவே திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். அந்த சைடு ரிவர், இந்த சைடு ஓஷன், ரெண்டுமே தண்ணி ஒரு இடத்துல மிக்ஸ் பண்ணுற ஒரு ஸ்பாட் அப்படின்னு சொல்லி எனக்கு எவ்வளோ வாட்டி சொன்னாலும் அது பத்த மாட்டேங்குது. திருப்பி நான் அதுவே ஸ்பாட் பண்ணி சொல்லிட்டே இருக்கேன். ஸோ அருமையான ஒரு பிளேஸு இது. நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி தான் ஆகணும். இந்த வீடியோ வந்து 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன், லென்த் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி இங்கே எண்ட் பண்ணுறேன். பார்ட் 2 வரும், அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.